வணக்கம் நண்பர்களே. நம்ம எனக்கு கொஞ்சம் இருட்டோடு எழுந்துட்டு வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு நம்ம வேலையாக தோட்டத்துக்கு தாங்க வந்துட்டோம். தோட்டத்தை பார்க்க பார்க்க நம்மளுக்கு அப்படியே டெய்லி ஏந்து பார்த்துட்டு கை வைக்கணும்னா போகவே மாட்டேங்குதுங்க. இந்த பில்லு வேறு தமன்னு இந்த மழை பெஞ்சிட்டு போய் வாரம் நல்லா மழை பெஞ்சிட்டு இந்த பில்லு வேறு நல்லா வளர்ந்துருச்சுங்க. நானும் இந்த வெண்டைக்காய் செடி பீன்ஸும் நல்லா நோகாமல் 4-5 மாதம் நல்லா பிச்சு சாப்பிட்டு இப்போ போய் கொல்லையில் அதெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா இடுப்பு வளைய மாட்டுதுங்க வேறு. சரி, இடுப்பு வளையலன்னு இன்றைக்கி சீக்கிரமாக வந்து தோட்டத்தில் வந்துட்டுங்க. ஒரு வழியாக சமைக்கிற வேலை கொஞ்சம் இல்லாத போயிடுவே. எனக்கு பழைய சோறு இருந்துச்சு. சரி, பழைய சோறு சாப்பிட்டுக்கலாம். ஆற்றுக்காரன் கொஞ்சம் வெளியே போயிட்டாருங்க. அதனால் கொஞ்சம் மன நிறைவாகி போச்சுங்க. பசங்களாம் தோசை ஊற்றி எங்கன்னா சாப்பிட்டுங்கன்னு சொல்லிவிட்டு தோட்டத்தில் நல்லா களையை எடுத்து ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த தோட்டத்தையே அன்றைக்கி கிளியர் பண்ணிடணுன்னு ஒரு முடிவோடு வந்துட்டுங்க. நம்மளும் ஒரு பாட்டு உழைப்பாளி இல்லாத நாடு தான் எங்கன்னு ஒரு தெம்பாக பாடிக்கிட்டு அப்படியே களை எடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இடத்த எங்கே பிடுங்கிட்டு பீன்ஸு செடியை காஞ்சி கருவாடாயிடுச்சுங்க. அந்த பீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் ஆட்டாச்சுங்க. அதையும் பிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு கட்டைங்கெல்லாம் போட்ட பந்தல்லாம் கொஞ்சம் அவுத்துட்டு இந்த சைடு மட்டும் பந்தல் கிடக்கட்டும், பரவாயில்ல, கொஞ்சம் நம்மளுக்கு வேறு எதனா காய் வர வரைக்கும் காய்க்கும். அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக பூ அடி வேர்லேருந்து சின்னதாக பூ வைக்க ஆரம்பிக்கவே சரி கிடக்கட்டும், காய்ச்சல் கிடக்கட்டும், அது நம்மளே எங்கே டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு சைடாக இருக்கட்டும். ஏந்தா பக்கம் செவத்து இருக்கும் போது அவுத்த கட்டையை கலாசி புட்டு நம்ம அடனும் மறுபடியும் பசி வேற போய் பழைய சோறு இருந்துச்சு சாப்பிட்டு பக்கத்து வீட்டு ஓனர் பார்த்திங்கன்னா சிஸ்டர் வந்துட்டாங்க. அப்படியே பில்லுலாம் வாரி நம்ம போட்ட களையெல்லாம் எடுத்து வாரி போட்டுட்டு நம்ம கூட கொஞ்சம் கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா சாமி, நம்ம கூட ஒரு துணை வந்தாவே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குமா. அவங்க வந்தோடனே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பாரம் குறைஞ்சிச்சிங்க. இன்னும் அந்த சைடு பக்கம் எல்லாம் வாழைத்தோட்ட சைடெலாம் நல்லா பில்லுலாம் கிடக்குதுங்க. ஒரு 10 நாளைக்கு நம்மளுக்கு இதே வேலை தாங்க. களை வெட்டுற வேலை, பில்லுலாம் கிளியர் பண்ணுற வேலை, பூ செடி பக்கத்து ஃபுல்லாக எல்லா பில்லும் மூடி இருக்கவே எல்லாத்தையும் அறுவடை பண்ணுற வேலை தாங்க. அந்த களை எடுக்கிற வேலை தாங்க. செம்ம டைட்டு வேலை, ஒர்க்கிங் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நல்லா அதாங்க நோகாமல் உட்காந்து தின்னுப்புட்டு இப்போ கை வைக்கணுன்னா எங்கே குடையுது அங்கே குடையுதுன்னு மாதிரியே ஒரு வாரம் நல்லா எஃபெக்ட்டு தாங்க. சரி, போதுமான இதுவெல்லாம் ஆகிப்போச்சு. கொஞ்சம் தோட்டம் க்ளீன் ஆனோடனே மனசுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.